இந்த காலேஜ் பசங்க சும்மா சொல்லக்கூடாது, ரொம்ப நல்லவங்களுக்கு சாரும் இப்ப கேக்குறீங்களா நீங்க? அதை கேக்குறீங்களா நீங்க? அதை கேக்குறாங்க சார் அவங்க. அதை கேட்டீங்களா? அது ஒண்ணு இல்ல, இந்த பக்கத்து கம்பார்ட்மெண்ட்ல காலேஜ் பசங்களா நான் போனேன்னா அவங்க டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தாங்களா, என்னையும் டான்ஸ் ஆட சொல்லி நானும் டான்ஸ் ஆடி ஒரே கேரட்டாதான் வயசுக்கார வருஷம் போட்டு காட்டல சார். அவங்களுக்கு என்ன ரொம்ப பிடிச்சு போச்சு, என்ன விட்டவே மாட்டேன்ட்டாங்களா. அதான் இப்படி சட்டை போயிட்டு வந்துட்டாங்களா? ஆமா சார், காலேஜ் பசங்களா ஆளுக்கு சட்டை கொஞ்சம் கேட்டாங்க, ஒருத்தங்கிட்ட காலரை கொடுத்தேன், ஒருத்தங்கிட்ட பாக்கெட்டை கொடுத்தேன், நான் வந்துட்டேன் சார். எனக்கு ஒரே ஒரு ஆசை, என்ன நீங்க போய் அவங்க 2 மேட்ச் மேட்ச்சுக்கு வாங்க. ஏன்? ஒண்ணும் இல்ல, நல்ல சிம் செட்டா போட்டுட்டு இருக்கீங்க, போய் 2 வாரத்தை பேசிட்டு வாங்க. போய் வேற சட்டை இருந்தா போட்டு. சரி, நான் போய் வேற சட்டை மாட்டிட்டு வந்துடுறேன். எனக்கு உங்களை பார்த்தா என்ன தோணுது தெரியுமா? சொன்னா போயிடுச்சுங்க. சும்மா சொல்லுங்க. ஏன் பார்த்தோன்னு சொல்லுங்க. அவ்வளவு அழகா இருக்கீங்க நீங்க. அப்பா ராவணா, நான் கோயம்புத்தூர்ல இறங்கிடுவேன், அதுக்கப்புறமா நீங்க இந்த மாதிரி எல்லாம் பேசுங்க. கோயம்புத்தூர் வரலாம் எங்களோட வர போறீங்க? அது வரைக்கும் தூங்காம வருவீங்க. 5 நிமிஷம் பேசாம இருந்தீங்கன்னா தூங்க. 5 நிமிஷம் பேசாம இருந்தில்லாம அது அவங்களால முடியாது சார். ஐயோ பாவம் பொம்பளை. சரி, அரக்கோணத்துல நான் சாப்பிட்ட பிறகாவது தூங்க விட்டீங்கன்னா நல்லா இருக்கும். ஒரு வேற ட்ரெயின்ல இடம் கிடைக்கல. ஆமா, ஏமா நீ என்னமா செய்துட்டு இருக்க? ஏன் உங்களுக்கே அதெல்லாம்? ஏன் சார், நமக்கு என்ன வயசு ஆகுது? 50 வயசு ஆகுதுல்ல, அந்த மாதிரி ரொம்ப 50 years. அதெல்லாம் சொல்லக்கூடாது சார். கோயம்புத்தூர்ல லலிதகலா நிலையத்துல நான் டான்ஸ் டீச்சர். டான்ஸ் பேசுறீங்களா நீங்க? டான்ஸ் எனக்கு டான்ஸ் ரொம்ப பிடிக்கும். என்ன பொறுத்து பாத்தீங்களா நம்ம 2 பேருக்குள்ள? நீங்க நாட்டியம், நான் நாடகம், நாடகம் நாட்டியம், நாட்டியம் இல்லாட்டா நாடகம் இல்ல, நாடகம் இல்லாட்டா நாட்டியம் இல்ல. ஒரு தடவை ஒரு பொம்பளை பாம்பு டான்ஸ் ஆடினாங்க, நானும் போய் பார்த்தேன். வீட்டுல வந்து நானும் பாம்பு டான்ஸ் ஆடி பார்த்தேன், உடம்பெல்லாம் ஒரேடியா முடிச்சு வந்துருச்சு. அப்புறம் எங்க அப்பா தான் வந்து முடிச்செல்லாம் ஊத்து விட்டாரு. எங்க அப்பாவுக்கு முடிச்ச ஊத்து நல்லா பட்டக்கம் சார். என்ன கேட்டா உங்களை யாரு இப்ப கேட்டாங்க? சரி, நானா சொல்றேன், பொம்பளைங்க டான்ஸ் ஆடுறதே தப்பு. ஏன் பொம்பளைங்க டான்ஸ் ஆட என்ன தப்பு? கல்யாணம் ஆன வரைக்கும் தானே பொம்பளைங்க டான்ஸ் ஆட போறாங்க. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அந்த பொம்பளைங்களை கட்டிக்கிறாங்களே ஆம்பளைங்க, அவங்க தானே வாழ்க்கை பூரா டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்க போறாங்க. சார் சத்தியமா சொல்லுங்க, வீட்டுல நீங்க தானே டான்ஸ்? 50 வயசு டான்ஸ். ஐயோ, நீங்க சும்மா அதையே சொல்லாதீங்க, எனக்கு என்னவோ மனசு எனக்கு. 50 வயசு பாக்குறது. நீங்க இந்த கம்பராமாயணம் படிச்சிருக்கீங்களா? அதுல என்ன இருக்கு? அதுல ஒரு இடத்துல இந்த திருவள்ளுவர் ரொம்ப அழகா சொல்லியிருக்கேன். கம்பராமாயணத்துல திருவள்ளுவர? ஆமா. சரி, என்னப்பா சொல்லி இருக்காரு? ஒரு பொண்ணு கிட்ட ஒரு அழகான வாலிபன் பேசுற போது 50 வயசு கேசலாம் வாய முடிக்கிட்டு இருக்கணும்னு சொல்லிருக்காரு. அழகான வாலிபன். சரி, நீ சொல்லு, நீங்க இந்த காதலை பத்தி என்ன நினைக்கிறீங்க? சுத்த பைத்தியக்காரத்தனம்னு நினைக்கிறேன். உங்களே கேட்டேன், நீங்க என்ன நினைக்கிறீங்க? எப்படி தெரியுமா? நீங்க காலேஜ்ல படிக்கிறா? இல்ல, நான் காலேஜுக்கு போகல. அதான் வைக்கப்பட தெரியுது. இந்த காதல் இருக்க அது எங்க வேணாலும் வரும். ட்ரெயின்ல கூட வரும், ஃபர்ஸ்ட் கிளாஸ் கம்பார்ட்மெண்ட்ல கூட வரும், அரக்கோணத்துல கூட வரும். கோயம்புத்தூர் போறதுக்குள்ள அது தலையை காட்டி கிண்டி எரிச்சுப்படுது. ஒரு பேர் வந்து பேச முடியும்? என்ன சார் நீங்க? அவங்க தப்பா நினைச்சுட்டாவே உண்டு. நீங்க தப்பா நினைக்கிறீங்களா? பாத்தீங்களா, அவங்க தப்பா நினைக்க மாட்டாங்க. இந்த காலத்து பொம்மைகளை பத்தி உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது சார். 50 வயசு அரக்கோணம் வருது, நம்ம 2 பேர் கேண்டீன்ல சாப்பிடலாமா? நல்லா. நான் இத்தனை நேரம் என்ன பேசிக்கிட்டு இருக்கேன்? சாப்பாடு. சரி, அரக்கோணத்தே சாப்பிடுவோம். 2 பேரும் ஒன்னா சாப்பிடலாமா? ஒன்னா பக்கத்துல. ஐயோ, ஆனா ஒண்ணு, உங்க சாப்பாட்டுக்கு நான் தான் தொட்டு தருவேன், ஆனா என் சாப்பாட்டுக்கு நீங்க தான் தொட்டு தரணும். ஐயோ, 2த்துக்குமே நானே தரேன். 2 பேருக்கு நீங்க. அங்கதான் சார் இருக்கு விஷயம்.
என்னமா வேணும்? இந்த அதுக்குள்ள ஓடிவிட்டாவ. என்னங்க 2 பேருக்கு சேர்த்து நீங்க தானே சுட்டு தர போறீங்க? ஏன் நான் சொன்னதுல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? நான் தான் இந்த காலத்து பொம்பளைங்க எல்லாரையுமே நம்புறேன். அப்படியா? ஆமா, சேலை கட்டிய மாதிரி நம்பாதேன்னு தானே பெரியவங்க சொல்லியிருக்காங்க. இந்த காலத்து பொம்பளைங்க எங்க சேலை கட்டுறீங்க? எல்லாம் ஜீன்ஸ் அது இது. என்ன சார் வேணும்? என்னங்க பிடிச்சு விட்டீங்க? இல்லாட்டியும் ஓடிவிடுவோம். என்னப்பா இருக்கு? மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, முட்டை பிரியாணி, மூளை பிரியாணி, மட்டன் மசாலா, பிரான்ஸ் மசாலா, ஃபிஷ் மசாலா, சிலோன் பரோட்டா, சீப் பரோட்டா. அது என்னப்பா சீப் பரோட்டா? சிலோன் பரோட்டா 1.50, சீப் பரோட்டா அதாவது நம்ம ஊர் பரோட்டா வெறும் 50. அப்புறம் என்ன இருக்கு? இவ்வளவு பரோட்டா உங்களுக்கு. அப்புறம் ஆம்லெட், கட்லெட், பெயின் ரோஸ்ட், பெஸ்ட் டேஸ்ட். இது பெஸ்ட் டேஸ்டா? ஆமாமா, இங்க எதை சாப்பிட்டாலும் டேஸ்டா இருக்கும். உங்களுக்கு எது வேணும்? எனக்கு ஒண்ணு வேண்டாம்பா, நான் சைவம். ஆனா முட்டை மட்டும் சாப்பிடுவேன். வேற என்ன வேண்டாமா? நான் தான் சைவம். ஆனா மீன் மட்டும் சாப்பிடுவேன். மட்டன் கறி சாப்பிடுவேன். ஆனா வெள்ளிக்கிழமையில சாப்பிட மாட்டேன். வெள்ளிக்கிழமையில சுத்த சைவமா தான் சாப்பிடுவீங்களா? ஆமா, வெறும் சிக்கன் சூப் தான். என்னப்பா 2 பிளேட் பிரியாணி, 2 பிளேட் ஆம்லெட். எனக்கு சேர்த்துதான் 2 பிளேட் சொல்லிருக்கேன். நல்லவளுக்கு ஏதோ 2 பிளேட் சொல்லிக்கிட்டீங்களாக்கும் பார்த்தேன். என்ன நிறுத்திட்டீங்க? நீங்க சாப்பிடறத பார்த்தேன். உங்களை கட்டிக்கிறவன் ஆட்டு பண்ண, மாட்டு பண்ண, கோழி பண்ண எல்லாம் வச்சுக்கிட்டாலும் அவனுக்கு கட்டுப்படி ஆகும். எனக்கு இன்னும் பசிக்குது. நிஜமாவா? இந்த கேஸ் நமக்கு கட்டுப்படி ஆகாதுப்பா. நீங்க அவனையே கூப்பிடுறீங்க. அவன் இருக்கட்டும். ஐயோ, இதெல்லாம் போறான். அவன் இதுக்கு என்னமா வேணும்? ஒரு பாயா. பாயா? இங்க படுத்து தூங்க போறீங்க? தெரியாதா? பாயான்னா கால் கறி ருசியா இருக்கும். அதெல்லாம் வேற சாப்பிடுவீங்களா நீங்க? ஐயா, மணி அடிச்சா. பயப்படாதீங்க, அது நம்ம வண்டிக்கு இல்ல, வேற வண்டிக்கு. நம்ம வண்டிக்கு இன்னும் 15 நிமிஷம் இருக்கு. அப்பா, அதுக்குள்ள நீங்க 2 பிளேட் பாயா சாப்பிடலாமே. ஏன் சார், நீங்க எந்த வண்டிக்கு போகணும்? அதுக்கு என்ன டைம் இருக்கு? நீ பாப்பா. நாங்க கோயம்புத்தூர் போகணும், நீலகிரி எக்ஸ்பிரஸ். இன்னும் 15 நிமிஷம் இருக்கு. என்ன சார் உளறீங்க? உங்க வண்டிக்கு தான் மணி அடிச்சு வண்டி பொறுப்புனே இருக்கு. பாயா உளறிப்பியா? வா பாயா, வா பாயா, வா. பில்லு 9.50. அம்மாட்ட வாங்கிப்போ. அந்த அம்மா அப்பவே போயிட்டாங்க சார். ஐயோ, போயிட்டாங்களா? ஐயோ, இந்த 10 ரூபா நீ வச்சுக்க. பாயா போயா. நீங்க பாட்டு ட்ரெயின் அனுப்பிச்சிட்டீங்க. சாப்பிட போனா என்ன செய்வான்னு நினைச்சீங்க? பொட்டி படிக்கலாம் ட்ரெயின்ல போட்டு சார். இப்ப நான் என்ன சார் செய்வேன்? பொட்டி படிக்கலாம் போட்டு சார். நீங்க எந்த ஊருக்கு போகணும்? கோயம்புத்தூர். கவலைப்படாதீங்க, காட்பாடி எஸ்எம்க்கு போன் பண்ணி லக்கேஜ் இறக்கி வைக்க சொல்றேன். நீங்க அடுத்த வண்டியிலே போய் எடுத்துக்கலாம். அடுத்த வண்டிக்கு விசில் கொடுத்துருங்க. ஹலோ, காட்பாடியா? நான் அரக்கோணம் எஸ்எம் பேசுறேன். நீலகிரி எக்ஸ்பிரஸ்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் சி கம்பார்ட்மெண்ட்ல டிராவல் பண்ணிட்டு இருந்த ஒரு பேசஞ்சர் வண்டி இங்க தவற விட்டாரு. இங்க இருக்காரு. அவருடைய சாமான எல்லாம், லக்கேஜ் எல்லாம் கொஞ்சம் காட்பாடி ஸ்டேஷன்லயே இறக்கி வைக்கிறது ஏற்பாடு பண்றீங்களா? எஸ். தேங்க்யூ தேங்க்யூ.
கொலையை பார்த்தது யாரு? நான் தான். இந்த கம்பார்ட்மெண்ட்ல பிரயாணம் செய்த ஒரு பேசஞ்சர் அரக்கோணத்துல வண்டியை தவற விட்டுட்டதாகவும் அவருடைய லக்கேஜ் இங்கிருந்து இறக்கி வைக்கும்படி அரக்கோணம் எஸ்எம் எனக்கு போன் பண்ணார். அதை எடுக்க உள்ள வந்து அப்பதான் இந்த கொலையை பார்த்தேன். தவற விட்ட அந்த பேசஞ்சர் அரக்கோணத்தில் தானே இருக்கான்? ஆமா. அவன் மேலதான் எனக்கு சந்தேகமா இருக்கு. உடனே அரக்கோணம் தகவல் கொடுத்து அனுப்பி அவன் எங்கேயும் தப்பி போகாம அடுத்த வண்டியில போலீஸ் பாதுகாப்போடு அவனை இங்க வர வைக்க சொல்லுது. சரி. ஹலோ, அரக்கோணா இருக்காரு இருக்காரு. அப்படியா? சரி சரி, அவரை நான் பத்திரமா அனுப்பிச்சு வைக்கிறேன். பெஞ்சு மேல உட்காந்துருக்கான் பச்சா ஒரு ஆளு. அவனை ஃபாலோ பண்ணி காட்பாடி அனுப்பி வைக்கணும். ஜாக்கிரதை. எங்க இருக்குது? ஓ இருக்கு. சார், ஒரு டீ கொடுங்க. என்னாச்சு? ஸ்டேஷன்ல ஒரு போலீஸ்காரர் என்னையே தோத்துக்கிட்டு இருக்க. எதுக்குன்னு தெரியல. இத்தனைக்கு நான் தான் பொட்டி முடிக்கலாம் கோட்டை விட்டு முடிக்கிறேன். அந்த போலீஸ்காரர் என்னோட என்னைய தோத்துறாரு. பார்த்தேன், நைஸா தபாச்சிட்டு வண்டியில நான் ஏறிட்டேன். ஆமா, இப்ப அவர் முடிச்சுக்கிட்டு இருப்பாருங்க. நீலகிரி எக்ஸ்பிரஸ் தவற விட்டது சார். என் பெட்டி முடிக்கலாம் பத்திரமா இருக்க சார். நீதான் வண்டியை தவற விட்டாரா? எல்லாம் பத்திரமா இருக்கு. இங்க இருக்கிற கூட பொட்டி எல்லாம் கரெக்டா இருக்கு சார். கரெக்டா இருக்கா? கரெக்டா இருக்கு. நல்லா பாத்தியா? பாத்துட்டேன். இத பாத்தியா?